என்ன பண்ணுறது இல்லை. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா காரைக்குடி ரீஜன் திருப்பத்தூர் பிரான்ச்சுன்னு சொன்னாங்க. என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல இந்த பிரான்ச்சுக்கு இப்படி பண்ணுறீங்களே. ஒன்றும் இல்லை 2 இல்லை, இது பல வாட்டியும் அனுபவிச்சாச்சு. இதனால தாங்க ஒரு மன வருத்தம். இது எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட் கொடுத்தா ட்ரை பண்ண மாட்டோமா? இப்படி சப்போர்ட்டே இல்லாமல் என்ன பண்ணுறது? நிறையா குறைகள் இருக்குங்க பஸ்ஸுக்கு. ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க பழனி போகாதுன்னாங்க. ஏன் போகாது, என்ன போகாதுன்னு தெரியல. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு எங்கே இருக்கோன்னா, நமக்கு பிடிச்ச பஸ் ஸ்டாண்டான உக்கடத்தில் தாங்க இருக்கோம். எனக்கு இந்த கோயம்புத்தூரில் சிங்கநல்லூர் ஆகட்டும், காந்திபுரம் ஆகட்டும், புது பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், இந்த எல்லாத்தையும் விட எனக்கு இந்த உக்கடத்துலேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியலைங்க. ஸோ எனக்கு உக்கடத்துலேருந்து ஒரு தரமான பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பழைய வீடியோவில் நிறையா கேட்டிருக்கீங்க, ப்ரோ இந்த வீடியோவை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, அந்த ரூட்டே வேறு லெவல் ப்ரோ, இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே கவர் பண்ணல ப்ரோ, உங்களுக்காக தான் ப்ரோ அந்த வீடியோவே வெயிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காகவே உங்களுக்காகவே இந்த நைட்டு அதிபயங்கரமான பயணம் கோயம்புத்தூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. பொள்ளாச்சி, பழனி, அப்புறம் திண்டுக்கல், நத்தம், அந்த வழியாக நம்ம காரைக்குடி ரீச் பண்ண போகிறோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 10:30க்கு தாங்க டைம். இப்போ 9:30 ஆச்சு, ஒன்றும் வண்டி வரல. அது வரைக்கும் நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் சுற்றி பார்த்துடலாங்க. பிகாஸ் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு, நிறையா ஆல்ட்ரெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்டுங்கிற பாருங்க, மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட், டவுன் பஸ் ஸ்டாண்ட், ரெண்டுத்துக்குமே தனி பஸ் ஸ்டாண்ட் வர போகுதுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாமா, ஆரம்பிக்கலாமா வாங்க. எஸ் மக்களே, இதுதான் புதுசாக கட்டின பிரிட்ஜு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு, திருச்சூர் அதுக்கெல்லாம் பஸ் இருக்குது. அதாங்க நம்ம ரெகுலராக தாங்க நம்ம கடைசி ரேக் எப்படிங்க, இங்கே பொள்ளாச்சி, பழனி, பாலக்காடு, கேரளா ரைடு போகிறதுங்க. இந்த சைடு பொள்ளாச்சி, பழனிங்க. அந்த சைடு ஃபுல்லாமே டவுன் பஸ் ஸ்டாண்டாக அலாட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க சுற்றி பார்ப்போம். அந்த சைடு சில பஸ்ஸஸ்லாம் நின்றுருந்தாங்க. எஸ் மக்களே, இது வந்து நம்ம டிப்போக்கு ஆப்போசிட்லேருந்து பாருங்கள். அதாவது இடம் சேஞ்ச் பண்ணனால எல்லோரும் குழம்பிகிட்டு இருக்காங்க மக்களே. நிறைய பேரை பார்த்துட்டு இது வரைக்கும் என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க அட்ரஸ்ஸு, இந்த வண்டி எங்கே போகும், அந்த வண்டி எங்கே போகும்ன்ட்டு. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கலாங்க, பார்ப்போம். அங்கே ஒரு கோவை வண்டி தான் நிற்கிது, டிஎன்எஸ்சிபி கோவை. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் ரீஜனுங்க, கும்பகோணம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாலக்காடு வண்டி இருக்குது, இதுவும் பாலக்காடு வண்டி தாங்க. இங்கே ஃபுல்லாமே பாலக்காடு வண்டி தாங்க நிற்கிது. ஆனால் இந்த கூட்டம் எங்கே போகுதுன்னு தெரில மக்களே. மோஸ்ட்லி எல்லா மக்களும் குழம்பி இருக்காங்க. பிகாஸ் நான் கூட குழம்பிட்டேங்க. சில வண்டி பார்த்திங்கன்னா பாலக்காடு இந்த கடைசியில் பார்த்திங்களா, கடைசியிலேருந்து வருது, அந்த ஃபஸ்ட்லேருந்து வருது. பொள்ளாச்சி பஸ் இங்கேயும் நிற்குது, அங்கேயும் நிற்குது. ஸோ எதுவுமே ஒரு கரெக்டாக நடக்கலைங்க. அது ஒன்று தான் ஒரு புரிஞ்சிச்சு. நம்ம வண்டி டிப்போக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. மோஸ்ட்லி நம்ம வண்டி ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்திருக்கும். 10:30 தான் ஷெடியூல். ஸோ பாப்பா எப்போ கொண்டு வராங்க, பெர்மிஷன் கேட்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டுங்களா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறது சனிக்கிழமை நைட்டு. வண்டி ஃபுல் ரிசர்வுங்க, ஒரு சீட்டு வேக்கண்ட் இல்லை. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கும் போதே நமக்கு ஃப்ரெண்ட்டு தரது டவுட்டு தான். சரி, நமக்கு கேபின் கிடைக்குமா கிடைக்காதா இன்னுமே தெரியலைங்க. ஸோ பார்க்கலாம் எல்லாமே. தெரிலங்க, எஸ்சிடிசி என்ன சர்வீஸ்ன்னு தெரில. எஸ் மக்களே, அங்கே வந்து ஒரு செக்கர் இருந்தார். சார் காரைக்குடி பஸ் எங்கே சார் வரும்னு கேட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரேக்கே போயிருங்க, அங்கே தான் வரும். இங்கே வந்து பொள்ளாச்சி, பழனி மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெளிவு கொடுக்குறக்காக தாங்க இந்த வீடியோ. நிறைய பேர் கஷ்டப்படும். இன்றைக்கே நான் பார்க்குறேன் கண் முன்னாடி அவ்வளோ பேர் அந்தந்த பஸ் எங்கெங்கே வரும்னு தெரியாமல் அலமோதிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து காரைக்குடி பஸ் அங்கே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணிடலாங்க. மக்களே, ஒரு வண்டி டிபார்ச்சர் ஆகுதுங்க. அது கும்பகோணமாக என்னன்னு தெரியலைங்க, அரசு போக்குவரத்து எனக்கு சரியாக கண்ணு தெரியல. ஸோ வண்டி வரட்டும், ஸோ கவர் பண்ணிடலாம். அது கும்பகோணம் மாதிரி தான் தெரியுது. வண்டி வந்துச்சுன்னா தெரிஞ்சிருங்க. எஸ் மக்களே, சொன்ன மாதிரி நம்ம வண்டி வருதுங்க. காரைக்குடி மட்டும் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிருக்கேன். பார்க்கலாம், சூப்பரான தரமான ஜேர்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி சூப்பராக இருக்குங்க. எஸ், கோயம்புத்தூர், காரைக்குடி இதாங்க தான் நம்ம வண்டி. அரசு போக்குவரத்து கும்பகோணம்.
சூப்பரான தரமான ஸ்டிக்கருங்க. வண்டி திருப்பிட்டு இங்கே தான் வருவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க மக்களே. இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேங்க, நம்ம தேனி பழனி போகிறக்கு அங்கே போயிடலாங்க. மற்றபடி சவுத்துக்கு அதிகமாக மதுரை ஆகட்டும், தேனி ஆகட்டும், போடி ஆகட்டும், காரைக்குடி, தென்காசி, தூத்துக்குடி எல்லாத்துக்குமே இங்கிருந்தாங்க கிளம்பும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வண்டி ரிவர்ஸ் போட்டிருக்காங்க, முன்னாடி வரட்டுங்க. இது பார்த்திங்கன்னா போடி கோயம்புத்தூருங்க. நைட்டு கிளம்புவார்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி வரட்டுங்க. பெர்மிஷன் கேட்கணும், அதுதான் மெயினான விஷயங்க. வண்டிக்கு க்ரௌடை பார்த்துக்கோங்க மக்களே. இந்த வண்டிக்கு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வேஷன் சொல்லியிருக்கேன் இல்லைங்க. 10:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க, 10 o'clock ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வண்டி. அடியெல்லாம் அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க. பார்த்தீங்களா மக்களே வண்டிக்கு கூட்டத்தை எல்லாம் ஏறி முடிக்கிட்டோம். அப்போ நம்ம பொறுமையாக ஏறலாங்க மக்களே. இப்போதைக்கு எக்ஸ்டீரியராக எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் உங்களுக்கு வேணால் காலைல டைம் வந்து எடுத்து தரேங்க. பாருங்கள், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, காரைக்குடி. முன்பதிவு பேர் வந்து எக்ஸ்பிரஸ் 350A TN 63 N2021. செம நம்பர் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. KMS பில்ட்டுங்க, BS6. பார்க்கலாம். அரசு போக்குவரத்து கழகம், கும்பகோணம். எல்லாம் பார்க்கலாங்க. போகிற வழி எல்லாமே நம்ம ட்ராவலில் பார்க்கலாங்க. கொஞ்சம் வண்டி கூட்டம் ஏறட்டும். இப்போ ஏறி நம்ம கண்டக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பேசஞ்சர்ஸ் ஏற்றுற ப்ரெஷரில் இருப்பாங்க. இந்த டைமில் போய் நம்ம பெர்மிஷன்லாம் கேட்டிருந்தோம்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாம் ஏறி முடிக்கிட்டோம், அப்போ நம்ம கேட்கலாங்க. எஸ் மக்களே, பெர்மிஷன் வாங்கியாச்சு, எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம புக் பண்ணது 2வது சீட்டு. ஆனால் 2வது சீட் தரமாட்டேன்ட்டாங்க. எனக்கு உண்மையாலுமே TNSTC எதுக்காக அந்த 2வது சீட் ஓப்பன் பண்ணுறீங்க, புக் பண்ணால் ஏன் உட்கார விட மாட்டீங்க? இது வந்து ரொம்ப நாளாக கேட்கணுன்ட்டு இருந்தேன். ஒரு வீடியோ ஆகட்டும், 2 வீடியோ ஆகட்டும், பல வீடியோவில் இதே மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? எதுக்காக அப்போ 2 செகண்ட் சீட் ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க? இப்போ வந்து நான் புக் பண்ணது 2nd சீட்டு, ஆனால் பின்னாடி தான் உட்கார சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு வீடியோ எடுங்கன்னு சொல்கிறீங்களே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரனே. இந்த நைட் டைமு உங்களுக்காக நான் வந்து கோயம்புத்தூர் தான், வேறு ஊர்லாம் இல்லை. இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து காரைக்குடி கவர் பண்ணுறேன். கவர் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஜன்னலில் வச்சா என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இந்த சோகமெல்லாம் இதனால தாங்க நிறையா ஜேர்னியெல்லாம் பண்ணுறதே இல்லை. மெயின் விஷயம் அதுதான். நம்ம ஒரு பண்ணுறதே எல்லாமே கரெக்டாக புக் பண்ணுறோம், எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு வருவோம், இந்த ஜேர்னி சூப்பராக முடியும், கேபின் ரைடு ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தா வேறு எதோ தான் நடக்கும். 1 இல்லை 2 இல்லை, இது பல வாட்டி அனுபவிச்சாச்சு. இதனால தாங்க ஒரு மன வருத்தம். இது எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட் கொடுத்தா ட்ரை பண்ண மாட்டோமா? இப்படி சப்போர்ட்டே இல்லாமல் என்ன பண்ணுறது? வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. நம்ம காலையிலே பார்த்தது தான். ரிசர்வேஷன் எல்லாமே ரிசர்வேஷன் சீட்டுங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, பார்க்கலாங்க. எஸ் மக்களே, பஸ் ஸ்டாண்டே வெறிச்சோடி போயிடுச்சு. எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அளவுக்கு தாங்க ஷார்ட்ஸ் எடுத்திருப்பேன். ஐ கான்ட் டாக் எனிதிங். என்னால் பேச முடியல உண்மையாலுமே. எப்படி அமைப்போதுன்னு தெரில. ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம், சூப்பராக ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நீ இப்போ எப்படி போக போகுதுன்னு தெரில. எனக்கு அந்த ஜன்னலில் எடுக்கிறது பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் நீங்கள் ஆடியன்ஸ் கேபின் இருக்கீங்க, உங்களுக்காக தான் நான் இவ்வளோ ரிசர்வேஷன் பண்ணி, ரிசர்வேஷன் 50 ரூபா வேறு எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்படி கொண்டு போகிறேன் பாருங்கள் வீடியோவை. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சூப்பராக எடுத்து தரமோ உங்களுக்கு காட்டுறேங்க. எஸ் மக்களே, நானும் கண்டக்டர் டிரைவர்கிட்ட 2 பேர்த்தும் மாற்றி உழவி பார்த்துட்டேன். வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா காரைக்குடி ரீஜன் திருப்பத்தூர் பிரான்ச்சுன்னு சொன்னாங்க. என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல இந்த பிரான்ச்சுக்கு. இப்படி பண்ணுறீங்களே. காரைக்குடி திருப்பத்தூர் பிரான்ச்.
எஸ் மக்களே, ஷார்ப் 10:30க்கு நம்ம உக்கடத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. எஸ் மக்களே, நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. ஷார்ப்பாக 10:30க்கு எடுத்தாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 350A ரிசர்வேஷன் கேட்டகிரி. 10:30க்கு ரெகுலராக கோயம்புத்தூர் உக்கடத்தில் எடுத்துட்டாங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:30க்கெல்லாம் போயிடுவாங்க காரைக்குடி. ஸோ டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 290 to 310. எனக்கு அக்யூரேட்டாக தெரில, நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுற டெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போயுமே நைட் டைம் வந்து இந்த கரும்பு கடையெல்லாம் செம்ம ஸ்பெஷலுங்க. நீங்கள் நல்ல ஒரு நான்வெஜ் பிரியராக வந்து இங்கே வந்தீங்கன்னா நான் அடித்து நாக் அவுட் பண்ணலாம். எஸ், இப்போ வந்து இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டில் டைவர்ட் ஆயிடுவோம். லெஃப்ட்டில் பொள்ளாச்சி, பழனி, மதுரை, திருநெல்வேலி, ஆல் சவுத்துக்கு எல்லாமே போயிடலாங்க. இதுவே ரைட்டில் டேர்ன் பண்ணிங்கன்னா நம்ம பாலக்காடு, திரிஷூர், ட்ரிவாண்டம் இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் போகலாங்க. அங்கேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா, பொள்ளாச்சி 40, மதுரை 218. நம்ம வண்டிக்கு ரெகுலர் ரூட்டு தாங்க. கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து எடுத்துட்டாங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், மோஸ்ட்லி திண்டுக்கல் பைபாஸ், அப்புறம் திண்டுக்கல் போவாங்க, நத்தம், திருப்பத்தூர், அந்த வழியாக காரைக்குடி ரீச் பண்ணுவோம். காலைல எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஷார்ப்பாக 10:30க்கு எடுத்திருக்காங்க. எஸ் மக்களே, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு அஃபிஷியல் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி தாங்க. எத்தனை மணிக்கு பொள்ளாச்சி ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ் மக்களே, நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து காரைக்குடிக்கு 220 ரூபாங்க. நம்ம ரிசர்வேஷன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா வரும். ரெகுலராக தெரிஞ்சதாங்க. ரிசர்வேஷன் வந்து இதில் ஆட் ஆகாது, ஒன்லி டிக்கெட் ஃபேர் மட்டும்தாங்க வரும். எஸ் மக்களே, நம்ம இப்போ வந்து எல்என்டி பைபாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஜாயின் பண்ண மாட்டோம், டேரெக்டாக த்ரூவாக போயிடுவோம். லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம சேலம்ங்க, ரைட்டில் போனால் பாலக்காடு, திரிஷூர் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகலாங்க. அது ஃபேமஸான ஒரு காலேஜ் இருக்குங்க, கற்பம் அகாடமி. அப்படியே லெஃப்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் சேலம் போகலாங்க. இது அப்படியே நம்ம எல்என்டி பைபாஸில் ஜாயிண்ட் ஆகும். இப்போ வந்து NH 83 ஜாயின் பண்ணியாச்சுங்க. இந்த NH 83 மட்டும் ரெடி ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்ம மதுரைக்கு வெறும் 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்தில் போயிடலாம். நம்ம இந்த தாராபுரத்து வழியாக கவர் பண்ணுவோம்லங்க, அதே டிஸ்டன்ஸ் டைமிங் இதில் கவர் பண்ணலாங்க. வண்டி மரணமாக போகுதுங்க. என்னதான் நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் ட்ராவல் சூப்பராக போகுது. அது ஒரு நாள் சாட்டிஸ்ஃபைடுங்க. என்னதான் கேபின் கிடைக்கல, க்ரூ சரியில்லை, அப்படி இப்படி இருந்தாலும் ட்ராவல் ஓகே. அதுவும் நம்ம பொள்ளாச்சி NH 83 எப்பயுமே நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடும். எஸ் மக்களே, நைட் லைட்டை ஆன் பண்ணிட்டாங்க. வண்டி ஸ்பீடு குறைச்சலே இல்லைங்க, சூப்பராக போயிட்டுருக்காங்க. பார்க்கலாம் பொள்ளாச்சி எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்ட்டு.
எஸ் மக்களே, நம்ம பொள்ளாச்சி வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகட்டும், அப்புறம் நம்ம சொல்கிறோம். எஸ் மக்களே, கரெக்டாக 45 நிமிஷத்தில் பொள்ளாச்சி வந்தாச்சுங்க. 11:15. எல்லா பஸ் ஸ்டாண்டும் ரெனோவேஷன் ஒர்க்கில் இருக்குங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், பொள்ளாச்சியில் கூட்டத்தை பாருங்கள். இன்றைக்கி பொள்ளாச்சி பழனிக்கு கூட பஸ்ஸஸ் அவ்வளோக்கா இல்லைங்க. ஏன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்ட்டு. ஆல்மோஸ்ட் மணி 11:20 ஆக போகுது. இங்கே பாருங்கள், ஆளே எவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஆனால் பஸ் இல்லைங்க. உடுமலைப்பேட்டை நிக்க முடியாதுன்னு சொல்றது தப்பு. உடுமலைப்பேட்டை நிக்க முடியாதுன்னு சொல்றது தப்பு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஏன் இந்த பஸ்ஸில் நமக்கு கேபின் வீட்டில் எப்படிப்பட்ட க்ரூ இருக்காங்கன்ட்டு. எஸ் மக்களை, இப்படியே நம்ம போனோம்னா திருப்பூர், ஈரோடு எல்லாம் ரீச் பண்ணலாங்க. நிறையா குறைகள் இருக்குங்க பஸ்ஸுக்கு. ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க பழனி போகாதுன்னாங்க. ஏன் போகாது, என்ன போகாதுன்னு தெரியல. அண்ட் இப்போ பொள்ளாச்சியில் ஒரு பேசஞ்சர் ஏறி இருந்தாங்க. உடுமலைப்பேட்டை போகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஏன் போகாது அப்படின்னு சொல்லி அவங்க ஏறி இருக்காங்க. ஸோ உடுமலைப்பேட்டை போகணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னன்னு புரியவே இல்லைங்க. இந்த இப்போ வரைக்குமே இவ்வளோ பஸ்ஸஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம போகாத ரூட் இல்லை, போகாத ஏரியா இல்லை. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ஆகட்டும், இந்த சைடு கோயம்புத்தூர்லேருந்து அந்த சைடு காரைக்கால், நாகப்பட்டினம், எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணியாச்சு. பட் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. மக்கள் எப்படி நம்ம போகலாம், கடலூர் போகலாங்க. இந்த லைனில் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம ரீச் பண்ணிடலாங்க செய்தி மறுபடியும். சுடுமலை டைவர்ட் ஆயாச்சுங்க. சுடுமலைப்பேட்டை கரெக்டாக 11:55க்கு வந்திருக்கோங்க. அந்த புதுசாக கட்டியிருக்காங்களாங்க, அதுக்குள்ளே தான் போவோம். இதாங்க அந்த பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். பஸ்ஸு சுத்தமாக இல்லைங்க. பொள்ளாச்சி ஆகட்டும், நம்ம பழனி ஆகட்டும், ரெண்டுத்துக்குமே பஸ் இல்லைங்க. ஏன் தெரியல. இங்கே பாருங்கள், இது நல்லா இருக்குது பாருங்கள், நம்ம உடுமலை. எஸ், மழை வருதுங்க, மழை வேறு வருதுங்க.
சூப்பர். உங்களுக்கு தெரியுதா மழை தூருது பார்த்தீங்களா லைட்டாகவே. இங்கெல்லாம் நல்லாவே பெஞ்சிருக்குங்க. எஸ், நெக்ஸ்ட்டு பழனி போகிறாங்களா இல்லையான்னு அது கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. இங்கே நல்ல மழைங்க உடுமலைப்பேட்டையில். நாகப்பட்டினம் 351 கிலோமீட்டருங்க. நம்ம செங்கனாச்சேரி வேளாங்கண்ணி வண்டி இந்த வழியால் தாங்க போவோம். ஸோ அதுக்காக தான் இந்த நாகப்பட்டினம் திருச்சி வேளாங்கண்ணி அதுக்கான ரூட் கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க பாருங்க. மக்கள் அதான் ஆப்போசிட் வண்டிங்க. ஒட்டன்சத்திரம் 12:55 கிராஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம வண்டி பழனி போனீங்க வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ பொள்ளாச்சி உடுமலை தாண்டினதுக்கப்புறம் ஒட்டன்சத்திரம் இங்கே நிப்பாட்டை ஸ்ட்ரெயிட்டாக திண்டுக்கல் தாங்க. எஸ் மக்களே, ஒட்டன்சத்திரத்துலேருந்து அப்படியே அவுட்ரு பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இப்படி திண்டுக்கலுக்கு ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. இங்கே 12:55க்கு கரெக்டாக வந்தாச்சுங்க. நடுவில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி பாட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சூப்பராக ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போகிறாங்க.
எஸ் மக்களே, திண்டுக்கல் கரெக்டாக 1:35 வந்தாச்சுங்க. உள்ள பஸ் ஸ்டாண்ட்குள்ளேலாம் போகாதுன்ட்டாங்க. டேரெக்டாக உனி நத்தம் தாங்க, பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எஸ் மக்களே, ஐ திங்க் ஸோ நம்ம காரைக்குடி ஒரு 4 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 110 கிலோமீட்டருங்க. இதுக்கப்புறம் நமக்கு ரூட் வந்து ரொம்ப புதுசுங்க. நத்தம் போய், நத்தம்லேருந்து நம்ம திருப்பத்தூர் போய் அங்கேருந்து நம்ம காரைக்குடி ரீச் பண்ண போகிறாங்க. இப்படியே லெஃப்டில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, இதில் போனோம்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணலாம். கீழே போனால் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இப்போ திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனோட வியூவை பார்க்கலாங்க. ஏதோ ட்ரெயின் ரெடி டு டிபார்ட்டில் இருக்குங்க, எந்த வண்டின்னு தெரியல. எஸ், ஒரு நான் ஸ்டாப் பயணத்துக்கு அப்புறம் கரெக்டாக 1:50 எங்கே வந்திருக்கோன்னா நம்ம ஒரு பிரேக் ஸ்டாப்புங்க. நம்ம திண்டுக்கல்லாம் தாண்டி ஒரு பிரேக் ஸ்டாப்பு. பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தொண்டி வண்டி நிற்கிறா, அது பக்கத்தில் நம்ம வண்டிங்க. இந்த வண்டி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க ட்ரை பண்ணுங்கன்ட்டு. ஸோ ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இது வரைக்கும் ஜேர்னி ட்ராவல் ஒரு குறையும் இல்லைங்க. மற்றபடி க்ரூ, பஸ்ஸு, கேபின் அதில் தான் ஏகப்பட்ட குறை இருக்குது. பாருங்கள், நம்ம வண்டி நிற்கிதுங்க. இங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா தொண்டி வண்டி, அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வண்டிங்க. நம்ம கோயம்புத்தூர் தொண்டி நிற்கிறாரு, இந்த சைடு காரைக்குடிங்க. அப்படியே நான் ஒரு டீ கேக் சாப்பிட்டு அப்படியே பசிங்க. நைட் 2 சப்பாத்தி தான் சாப்பிட்டோன்னா, ஒரு காஃபி ஒரு டீ கேக் கரெக்டாக இருக்கும் காரைக்குடி வர வரைக்கும். அந்த பஸ்ஸு காரைக்குடி டிப்போங்க, நம்ம வண்டி திருப்பத்தூர் டிப்போ. ஸோ வண்டி ரிவர்ஸ் எடுக்கட்டும், அப்படியே போகலாங்க. சூப்பராக போட்டிருக்கு பார்த்தீங்களா, கடற்கரை சாலை முதல் சிறுவாணி சாரல் வரை. சூப்பருங்க. நம்ம வண்டியில் அந்த மாதிரி எதுவும் போடல. இந்த ஃபாண்ட்டு பார்த்திங்கனாவே நம்ம மார்த்தாண்டா ஃபாண்ட்டு தாங்க, நாஞ்சில் ராஜாவோட கோயம்புத்தூர் ஃபாண்ட் தான் வச்சுருக்காங்க. ரிசர்வேஷன் 350A. எஸ், அந்த வண்டி கிளம்பிடுச்சு, நம்ம வண்டியும் கிளம்புவோங்க. ஷார்ப் 2:05ங்க. அப்போ நீ நெக்ஸ்ட் நத்தம் தாங்க. இப்போ வரைக்குமே வண்டி உடுமலை மட்டும்தாங்க. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, தேவக்கோட்டை 110, பிள்ளையார்பட்டி 80 கிலோமீட்டருங்க. போட்டிருக்கு பார்த்தீங்களா, நத்தம் 25, காரைக்குடி 94 கிலோமீட்டருங்க கரெக்டாக. ஷார்ப் 2:30க்கு நத்தம் வர போகிறேங்க. எஸ், நத்தம் கரெக்டாக 2:30க்கு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் திருப்பத்தூர் தான் நினைக்கிறேங்க, பார்க்கலாம்.
இந்த சிங்கம்புணரிக்கு அப்புறம் தாங்க இந்த புன்னமராவதி புதுக்கோட்டைக்கெல்லாம் டைவர்ஷன் வருங்க. நம்ம கோயம்புத்தூர் பொன்னமராவதி எடுத்துருப்போம், உக்கடத்து வழி தான் ஸ்டார்ட் பண்ணது 2 மணி சர்வீஸு. நம்ம இந்த சிங்கம்புணரிக்கு அப்புறம் தாங்க டைவர்ஷன் ஆகும். 2:55 கரெக்டாக வந்துட்டாங்க. மக்களை ஷார்ப்பாக 3:30க்கு திருப்பத்தூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக 3:30 ஆச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா, நம்ம விநாயகருக்கு ஃபேமஸான பிள்ளையார்பட்டி, அதுக்கப்புறம் நம்ம காரைக்குடிங்க. நானும் ஒரு வாட்டினாச்சும் இந்த பிள்ளையார்பட்டிக்கு போகலான்னு பார்த்தா டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் வந்து போவோங்க, சரிங்களா? எஸ், இந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஐ திங்க் ஸோ பிள்ளையார்பட்டின்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வேறு ஏதோ ஊருங்க. எஸ், காரைக்குடி கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. நம்ம 10:30க்கு உக்கடத்தில் எடுத்திருப்பாங்க. கரெக்டாக 5 hours 30 minutes இங்கே வந்தாச்சுங்க. ஒரு அருமையான பயணம். ஆனால் வீடியோவில் நிறையா சிக்கல் வந்திருக்கும். கேபின் இருந்திருக்காது, க்ரூவை காமிச்சிருக்க மாட்டேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் பொள்ளாச்சிலே பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன சண்டையாச்சு. ஏன் உடுமலைப்பேட்டை போக மாட்டேங்கன்னு பேசஞ்சருக்கும் அவருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் தடங்கள் வந்துச்சு, கொஞ்சம் அமையாத மாதிரி இருந்துச்சு. பட்டு ஃபைனலாக வீடியோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு பர்சனலி என்ன கேப் இருந்தால் இதையோட சூப்பராக இருந்துக்கும். க்ரூ சப்போர்ட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா காரைக்குடி திருப்பத்தூர் பிரான்ச்சுங்க. நம்ம போகிற வழியில் பார்த்துருப்பீங்களே, அந்த ஏரியா பிரான்ச் தான். கொஞ்சம் கும்பகோணம் கார்ப்பரேஷன் சப்போர்ட் பண்ணலாம். நானும் பக்கத்தில் ஒரு அண்ணா உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்டயும் கேட்டிருந்தேன், என்னென்னா ரெகுலராகவே யாரையுமே உட்கார விட மாட்டாங்களாம். ஆமாம்ப்பா, அதுவும் இந்த திருப்பத்தூர் கும்பகோணம் பிரான்ச் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. டிக்கெட் சார்ஜஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன், 250 ரூபாங்க ரிசர்வேஷனோட சேர்த்துனீங்கன்னா. டேரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா 220 ரூபாங்க. 2 சர்வீஸ் இருக்குங்க ஒரு நாளைக்கு. நம்ம உக்கடத்துலேருந்து காலையில் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குங்க, அதுக்கப்புறம் நைட்டு 10:30க்கு ஒரு சர்வீஸுங்க. இங்கே பார்த்திங்கன்னா 11 மணிக்கு ஒரு சர்வீஸு, அப்புறம் 9:30க்கு என்னமோ சர்வீஸுங்க. நான் உங்களுக்கு அப்படியே நான் ஸ்க்ரீனில் போகிற செக் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான பயணம். நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக, இதை ட்ரை பண்ணுங்கன்ட்டு எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க பார்த்தீங்களா.
ஓகே ஃபைனலாக பண்ணி முடிச்சாச்சு. எனக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து காலையில் ட்ரை பண்ணிக்கலான்னு இப்போ எனக்கு தோணுதுங்க. அந்த 7 மணி சர்வீஸ் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கேபின் கிடச்சிருக்கும், எல்லாமே கிடச்சிருக்கும். ஸோ பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான தரமான வீடியோ இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். கெஸ் பண்ணுங்கள் சரிங்களா? டாடா. எஸ் மக்களே, நம்ம வண்டி பிரான்ச்சுக்கு போயிடுவாங்க. இந்த வண்டி தான் கரெக்டாக 11 மணிக்கு இங்கேருந்து எடுப்பாங்க மக்களே. எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் ஒரு 6 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவாங்க. அங்கே ஒரு 3 மணி நேரம் ஹால்ட்டு, 10:30க்கு எடுத்து இங்கே 4 மணிக்கு வந்துடுவாங்க.